வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். எனக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பிரேக் அவுட் தரக்கூடிய பங்குகளை உங்களுக்கு நான் வாரம் பகிர்ந்துட்டு வரேன். அப்படி இந்த வாரம் பார்க்கக்கூடிய புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சொன்ன ஏற்கனவே ஒரு பங்கு அது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்துடன் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை கடந்து நிற்கிறதுனால அதை ஒரு அலர்ட்டாக உங்களுக்கு முதல்ல சொல்லிவிட்டு அதன் பிறகு நம்முடைய புதிய பங்குகளை நோக்கி போகலாம் அப்படிங்கிறதுக்காக அதை முதல்ல தேர்ந்தெடுத்திருக்கேன். ரெடிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்கு 322 ரூபாயில் க்ளோசிங். நம்ம 290, 333 நம்ம கொடுத்துருந்தோம். இந்த வாரத்தினுடைய உச்சமே 329, 70 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ யாராவது ரெடிங்டனில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 333ன்ற ரெசிஸ்டன்ஸை நெருங்கி வந்திருக்கிறதுனால வரக்கூடிய வாரத்தில் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துச்சுன்னா அதையும் தாண்டி மேலே போகலாம், இருக்காதுன்னு நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்போது இதை ஏன் மிஸ் பண்ணுவானே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அலர்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து முதல்ல கொடுத்துருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்போது அதில் கண்ணும் கருத்துமாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 50% நம்ம அதுலேருந்து நமக்கு தேவையான ஒரு தொகையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் திடீர்னு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் பங்குச்சந்தைகள் சட்டுன்னு ஒரு வேகமான ஒரு வீழ்ச்சி கொடுத்தா கூட நமக்கு ஒரு தாங்கக்கூடிய சக்தியை தரக்கூடியதாக இருக்கும் அந்த ஒரு சின்ன லாபம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் பங்கு ஜியோ ஃபின் சர்வீஸ். 323 ரூபாயில் இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. இதை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். 245, 274 அண்ட் 297 இது மூன்றும் நம்ம ஒரு முக்கியமான லெவல்ஸாக இதை கொடுத்துருந்தோம். இப்போ அந்த 297ஐயும் தாண்டி கடந்த 4 வாரங்கள், இதற்கு முந்தைய 4 வாரங்களும் அதற்கு மேலே க்ளோசிங் தராமல் இருந்து இந்த வாரம் ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்து அந்த லெவலை தாண்டி போயிருக்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து இந்த வாரம் அது ஏறி இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா என்னென்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஒருவேளை இதில் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்களாக இருந்தாலும் அல்லது இந்த புதிய இடத்துல முதலீடு செய்யணும்னு முயற்சி செய்திருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும். கீழே சப்போர்ட்டாக இப்போ நமக்கு 297 அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு மேலே தான் இப்போ அந்த 323ல் க்ளோசிங் போயிருக்கு. ஸோ அடுத்து நமக்கு வரக்கூடிய முதல் ரெசிஸ்டன்ஸை நான் பார்க்கக்கூடிய இடம் 348 அப்படிங்கிற லெவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி நான் இதில் எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 439ங்கிற ஒரு புதிய ஹிஸ்டாரிக்கல் டாப்புக்கு போகிறதுக்கு இதில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஸோ நீங்களும் இதை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் கோ டிஜிட் ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. 361 ரூபாயில் இதனுடைய க்ளோசிங். 265லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து 353 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வந்திருக்கு. இந்த 353 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்துட்டு வந்துச்சு. இப்போ அதற்கு மேலே ஒரு க்ளோசிங்கை கொடுத்து 361க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ வரக்கூடிய வாரங்களில் நமக்கு இந்த வாரத்தினுடைய உச்சமான 364க்கு மேலே போய் க்ளோசிங் போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக 377ங்கிற ஒரு இன்ட்ரீம் லெவல் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 407 அப்படிங்கிற அடுத்த லெவலும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஒருவேளை அதையும் தாண்டி இன்னும் வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது 407 தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டாப்பு. அதையும் தாண்டிச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நமக்கு 495 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நான் என்னுடைய கணிப்பு. ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு இதில் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் உஷா மார்டின். 355ல் க்ளோசிங். இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய ஏற்றம், கிட்டத்தட்ட 310லேருந்து நேராக 361ல் போய் அடிச்சிருக்காங்க. 60 ரூபா ஏற்றம் கொடுத்துருக்கு. என்னை பொறுத்தளவில் இன்னமும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வரணும் அப்படின்னா 365க்கு மேலே க்ளோசிங் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உஷா மார்டினில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த 365 கடக்கலை அப்படின்னா கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும், மறுபடியும் கீழ் நோக்கி கூட வந்துடலாம். அதனால் 365க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா மட்டும் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில். அப்படி என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு முதல் ரெசிஸ்டன்ஸாக ஒரு இன்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு 385 அப்படிங்கிறது கிடைக்கும்.
அதற்கு அடுத்த லெவலாக நான் பார்க்கக்கூடிய லெவல் வந்து 414 அப்படிங்கிற 2வது லெவலை நான் பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 450 அப்படிங்கிற ஒரு 3வது லெவல், இதனுடைய மேக்ஸிமம் உச்சம் இதுக்கு முன்னாடி போன உச்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் பொறுமையாக ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கும் இந்த 365க்கு மேலே சென்றால் மட்டும், நான் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா முக்கியமான இந்த லெவல்ஸை தாண்டலைன்னா நம்ம போகாது. சில நேரங்களில் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அலர்ட்டாக வாங்கிடலான்னு நினச்சி எதாவது வாங்கி திருப்பி கீழே வரும்போது நம்ம அதை லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ பிரேக் அவுட் அப்படிங்கிறதே வந்து அதுதான். ஸோ அப்படி ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்தால் மட்டும் பார்க்கணும். அதே மாதிரி அந்த பிரேக் அவுட் கொடுத்து அந்த வீக் க்ளோசிங் கொடுத்தாலும் கூட அடுத்த வாரம் அதை தாண்டிய ஒரு க்ளோசிங் இருந்துச்சுன்னா தான் அந்த கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 385ங்கிறது ஒரு லெவல் தானே ஒழிய நீங்கள் அதை வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸாக பார்த்துடக்கூடாது. அதை தாண்டி மேலே போகும்போது நமக்கு 414ம் 450ம் நமக்கு ஒரு முக்கியமான லெவலாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க. ஸோ நீங்களும் இதை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 4வதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கரூர் வைஸ்யா பேங்க். 256 ரூபாயில் இதனுடைய க்ளோசிங்கு. 246 தாண்டாமலே இருந்தது. 246 அப்படிங்கிறத தாண்டாமலே இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 3 வாரங்களாக அதற்கு மேலேயே ஒரு க்ளோசிங் வச்சுட்டு வராங்க. இந்த வாரம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஒரு ஏற்றம் கொடுத்து 256ல் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ 246ன்றத ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு இதில் நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவலாக நான் பார்க்குறது 283 அப்படிங்கிற முதல் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 305 அப்படிங்கிற 2வது லெவலுக்கும் நமக்கு இதில் வாய்ப்புகள் இருக்கும். 2 லெவல்களும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றம். இந்த வாரத்தினுடைய உச்சம் 260.50 ரூபா. அதை தாண்டி நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது நமக்கு இந்த 2 வாய்ப்புகளும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒவ்வொரு சில ஸ்டாக்கில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். சில ஸ்டாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு சம்பாதிக்க முடியும். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 186க்கும் 246க்கும் உள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வாழ்ந்துருக்கு. அதை விட்டு இப்போ வெளியில் வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த 2 லெவல் நமக்கு கிடைச்சாலே இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். JM ஃபைனான்ஷியல் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் இது. 159ல் இதனுடைய க்ளோசிங்கு. 81 150க்கும் உட்பட்டு இருந்த இந்த ஸ்டாக் இப்போ இந்த 150 தாண்டி 159ல் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக இதனுடைய ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது 169 அப்படிங்கிறது இன்ட்ரீம் லெவல். அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரேக் அவுட் கிடச்ச மாதிரி இருக்கும். அதில் நமக்கு முதல் லெவலாக நமக்கு கிடைக்கிற இடம் வந்து 222 அப்படிங்கிற முதல் லெவல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 256 அப்படிங்கிற ஒரு 3வது லெவல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் இது தான். ஸோ 150க்கு மேலே போகும்போது 169ங்கிற அதனுடைய ரீசெண்ட் உச்சம், அதாவது இந்த ஹிஸ்டாரிக்கல் உச்சத்தை தாண்டும் போது நமக்கு இந்த புதிய உச்சங்களான 222ன்னு சொல்லக்கூடியதும் 256ன்னு சொல்லக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பங்கில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்களும் பொறுமையாக ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கும் இதில் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. இதுதான் இந்த வாரத்துக்கு என்னுடைய தேர்வுகள். எல்லாத்தையுமே மனதில் வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இண்டெக்ஸ் லெவல்ஸை மனதில் வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் என்னன்றதை பாருங்கள். வேர்ல்டு லெவல் சிச்சுவேஷன்ஸை பாருங்கள். மான்சூன் செட் ஆகி ஒவ்வொரு ஊரில் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது அதனுடைய தாக்கம் கூட சில நேரம் நமக்கு பங்குச்சந்தையில் இருக்கும். அடுத்து ஒரு 2 மாதங்களில் ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த ஜூன் மாதம் முடிஞ்சு ஜூலை மாதம் வர ஆரம்பிக்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம யோசித்து ஒவ்வொன்றையும் நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு தான் நம்ம பங்குச்சந்தையில் முதலீடு செய்யணும். ஏதோ ஏனத்தானோ நம்ம நம்பரை பார்த்தோம் வாங்கணும்னு இல்லாமல் அதில் நமக்கு வரக்கூடிய வருமானம் எப்படிப்பட்டதுன்றதை ரொம்ப புரிதலோடு பார்த்து நம்ம செய்யும்போது தான் நமக்கு ஒரு சரியான வியாபாரத்தை செய்து அதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடச்சதா நம்ம எண்ணி நம்ம அதிலேருந்து பணத்தை எடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். இதுதான் இந்த வாரத்தினுடைய என்னுடைய தேர்வுகள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.